ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மைலுக்கு நடந்து வரவணும் இளவூடுனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைத்து வருவாங்க. அப்பெல்லாம் தலை மேல கை வச்சாலுதான் தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம். நெஞ்சு மேல கை வச்சாலுதான் தஞ்சோட்டாள் செத்தான்னு அர்த்தம். அடிவகத்துல கை வச்சுட்டு அழுதுட்டு வந்தாங்கன்னா சின்ன வயசு ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அப்பெல்லாம் என் பொண்டாட்டி எங்க அம்மா கிட்ட எதுக்கோ ஓட்டி போடுறாங்க. அப்பாறுபட்ட கஷ்டம் அப்பம் படப்படாதுன்னு கிழமை நினைச்சேன். அப்பம் பட்ட கஷ்டம் மகம் படப்படாதுன்னு நாம நினைக்கிறோம். நாம பட்ட கஷ்டம் நம்ம பையன் படப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க அப்பாரு வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை எங்க அப்பா வாழலை. எங்க அப்பா வாழ்ந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழலை. நான் வாழக்கூடிய எந்திர வாழ்க்கையும் நாளைக்கு என் பையன் வாழ போறதில்லை. ஆசை பேராசைங்க. இதை பிடிக்கணும் அதை பிடிக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும். அந்த காலத்துல கிழமார்கள பூமி வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டானுங்க. நகை வாங்கி வைக்கணும் கூட ஆசைப்படல. பாடுபடுறதுக்கு முதல் வேணும் முதல் வேணும் முதல் வேணும். 8 பிள்ளை 10 பிள்ளை ஏம்பத்த பொழப்பில்லைனா நண்டாஞ்சின்றாட்டு ஊடேகம் குழந்தை. சரி விவசாயம் பண்ணி நட்டமா இருந்ததுன்னா இன்னைக்கு நாம விவசாயம் பண்ணி ஒத்த பிள்ளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்றோம். அப்ப அதே விவசாயம் பண்ணி கரண்ட் இல்லாத காலத்துல ஏத்தங்கட்டி இறச்சி ஊத்தி நெல் எடுத்து மஞ்சள் எடுத்து கரும்பு எடுத்து வாழை எடுத்து அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எல்லாம் உணவு தேர்வை பூர்த்தி பண்ணி தாம்பத்த மக்களுக்கு ஒவ்வொருத்துக்கு 30 ஓன் 40 ஓன் போட்டு கொப்பாரு நாள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சது? எட்டடுக்கு பாத்தி கட்டி இழக்கம்மல்லோ 7 கட்டி 10 அடுக்கு 4 முதல் சின்ன தங்கம். இது பார்த்தா 7க்கு அடி செல்ல தங்கம். நடப்பாட்டு இருந்தது. நடவு நடும்போது 4 ஏறும்பூட்டி நிக்கி இளையலம் ஆளும் நாசே நாத்துகாலும் மாடாடா நாத்துகாலும் மண்ணம் போல் நாத்துகாலும் நறுக்குது வார இளையலம் ஆளும் நாசே நானும் கொஞ்சம் இளையடி இளையலம் ஆளும் நாசே நண்டுகாலும் மாடாடா நண்டுகாலும் மண்ணம் போல் நண்டுகாலும் உள்ள வார இளையலம் ஆளும் நாசே கருக்காருவா ஒரு காருவா இளையலம் ஆளும் நாசே வெள்ளி அருவாளா வெள்ளி அருவாடோ வெள்ளி பூடி அருவா ஏழேலம் ஆளும் நாசே. நடவு நட்டிக்கிட்டே பாட்டு படிச்சாங்க. இப்போ தொட்டதுக்கெல்லாம் மிஷனு. எந்த பொம்பளைக்கு பாட்டு தெரியுது? தாலாட்டு பாட்டு உண்டா? ஓ ராரி 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 ராரிரோ ஓ ராரி ராரி ராரிரோ ஓ ராரி 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 ராரிரோ ஓ ராரி ராரி ராரிரோ. ஆனா நாங்க ஓரந்தாது வடக்க வெகு தூரம் வல்லாளேகருமையா எங்க மாமுசத்தாருமையா உனக்கு வேப்ப மர தொட்டி வரலோகம் என்று சந்தன தொட்டி எட்டி கொப்பந்தான் தருவிச்சானின் நேரம். வேப்ப மர தொட்டியில் எடுத்த விரலெல்லாம் நோமனும் கொப்பம் சந்தன மரத்தில் தொட்டி பண்ணி போட்டாண்டா சாமி. அந்த வம்சத்தினுடைய பெருமையை அந்த குழந்தைக்கு செவி வெளியே தாய் ஊட்டுனா. இந்த காலத்து பொம்பளைகளுக்கு ஆளாளுக்கு தாளாட்டு பாட்டு தெரியுமா? அன்னைக்கு பார்க்குறாக்கா ஈரோட்டில் தான் சம்பத்து நகரில் போறன்னு ஒருத்தி குழந்தை தொட்டில் திறந்துட்டு சனின்னு இங்கே கத்துற புருஷங்க இருக்கிற போய் கத்துங்க. இன்னொருத்தி தாளாட்டு கதவை திறந்து பார்த்தா 40 நாய் படுத்து கிடக்குது. இப்போ புரிச்ச போன ஏய் எதுக்குன்னு இத்தனை நாய்? வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்குது, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறான். அன்னைக்கு தாளாட்டு இல்லையே, ஒப்பாரி பாட்டு உண்டாங்க இன்னைக்கு இள வீட்டில். ஆறாளு எங்கள் பக்கம் எல்லாம் முன்ன தலைமையில கை வச்சு அழுது வழிநடை பாடல்னு ஒன்று உண்டு. இப்போ ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மைலுக்கு நடந்து வரவணும் இளவூடுனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழுத்து வருவாங்க. அப்பெல்லாம் தலைமையில கை வச்சாலுதா தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம். நெஞ்சு மேல கை வச்சாலுதா தஞ்சோட்டாள் செத்தான்னு அர்த்தம். அடிவகத்துல கை வச்சுட்டு அழுதுட்டு வந்தாங்கன்னா சின்ன வயசு ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அப்பெல்லாம் என் பொண்டாட்டி எங்க அம்மா கிட்ட எதுக்கோ ஓட்டி போடுறாங்க. கல்யாணத்துக்கு ஒன்று போவோம். எங்கள் அம்மா போயிட்டு வந்தது. உமாலதான் கல்யாணத்துக்கு போவானுமா? நான் கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, நான் போகப்படாதான். மகராசியை போயிட்டு வாங்க. 10 நாளைக்கு முன்னால் ஒரு இளவுக்கு போச்சுங்க அம்மா. உமாலதான் இளவுக்கு போவானுமா? நான் போகப்படாதா? எவன் சாவான்னு நான் உட்காந்துருக்கிறேன். 10 நாளைக்கு 4-5 நாளைக்கு முன்னால் ஒருத்தன் போயிட்டேன். இதோ எங்கள் அம்மா ஓட்டுரு. நான் தான் போவேன். எங்கள் அம்மா போனால் ஒப்பாரி சொல்லி அழுவு. உனக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது அப்படின்னு இதை எடுத்து யூடியூப்பில் ஒப்பாரி சாங்ஸ்னு போட்டான். அதில் பாட்டு படிச்சுதான் இப்போ சாய்க்குள்ளே போயிட்டான். போட்டு போய் எல்லாம் கட்டி அழுதுக்கிறான் பொம்பளை ஒன்றுக்கு ஒன்று.
போட்டு நெருக்கில் டச் போன மாறி ஒப்பாரி பாட்டுக்கு பதில் அட்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்கு செத்தவனை எந்திரிச்சு கொண்டேன். சனியம் பிடிச்ச உலகில் எதுக்குன்னு என்னை வந்து கொள்றீங்க அப்படின்னு. பண்பாடு எங்கெங்க இருக்குது? இன்னைக்கு சினிமா பாட்டை பாட சொல்லுங்க, 1000 பாட்டு படிக்கிறேன். அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் பாடல்களாக அல்ல பாடங்களாக அமைஞ்சது. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு ஊட்டி வயக்காட்டை உழுது ஓடு செல்ல கண்ணு, பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு, ஆத்தூருக்கு செளிச்சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு, தண்ணிய ஏத்தங்கொண்டு இறைச்சு ஊத்து செல்ல கண்ணு, கருத நல்லா வேலைய வச்சு மருத சில்லால விட்டு பல்ல காட்டுற தண்ணி நல்லா இறைச்சு ஊத்து, கருத நல்லா வேலைய வச்சு மருத சில்லால விட்டு அறுத்து போடு களத்து மெட்டல் செல்ல கண்ணு, அதை அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு, பொதிய ஏத்தி வண்டியிலே பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு. ஏன் அம்மா கையில் கொடுக்க சொன்னேன்? அவதான் 600 ஆக்குவா. பொண்டாட்டி கையில் கொடுத்தா 100 10 ஆசைங்க. இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா 4 புடவைக்கு மேல பொட்டியில் இல்லை. நல்ல நாள் பொல்லா நாள்னா அந்த 4 புடவை தான் மாற்றி மாற்றி கட்டுவா. இப்போ 7 அடிக்கு பீரை வாங்கி கொடுத்துருக்குற 4 ரேக்கில் 3 ரேக்கில் அவள் புடவை தான் இருக்குது. எதுக்கெல்லாம் சேலை எடுக்கிறா தெரியுமா? அக்குறுமம் நடக்குதுங்க. மாதம் நோம்பி வராமையா இருக்கு. சித்திரை உறந்தா சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு சேலை, வையாசி உறந்தா விசாகத்துக்கு ஒரு சேலை, ஆடி உறந்தா மஞ்சனத்துக்கு ஒரு சேலை, ஆடி நோம்பிக்கு ஒரு சேலை, ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு சேலை, புரட்டாசி பெருமாளுக்கு ஒரு சேலை, ஐப்பசி தீபாவளிக்கு சேலை, கார்த்திகை தீபத்துக்கு சேலை, மார்கழி உற்சவத்துக்கு சேலை, தை பொங்கலுக்கு சேலை, மாசி மகத்துக்கு சேலை, பங்குனி உத்தரத்துக்கு சேலை. எனக்கு இருக்கிறது 4 வேட்டி தான். இதைத்தான் மாற்றி மாற்றி கட்டுறேன். இவன் என்ன பண்ணுறா? எத்துறதுல ஆள் 3/4 அடி தான் இருப்பேன். இவளுக்கு எத்துறதுல இந்த பீரை மேலே சேலை வச்சுக்கிறது. நம்ம வேட்டி நம்மளுக்கு ஆம்பளை எத்தனை சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த அடித்தட்டு தான் ஆம்பளைக்கு. இன்னும் அடித்தட்டுல இருந்து வெளியே வரல. இப்போ காலை வச்சு வச்சு வேட்டி மேலே காலை வச்சு மேலே ஏறி எடுக்கிறது. நாம் எங்காலும் அவசர ஆபத்துக்குள்ள வேட்டி பார்க்காத எடுத்து கட்டிட்டா பார்க்குறோம் சொல்கிறேன். மஞ்சம் போட்டாட்டிட்டு உதச்சிருப்பாளாட்டு இருக்கதா பூரா கால் தடமாக தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, விவசாயத்தில் வருமானத்தை விட செலவை குறைப்பதில் தான் லாபம் இருக்கிறது. இடுபொருள் கொண்டு போய் நீங்கள் யூரியாவை பொட்டாச காம்பளை டிஏபி எத்தனையே கொட்டினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. மண் மலடாய் போச்சு. நீங்கள் பழையபடி மண்ணை திருப்பி கொண்டாடணும்னா நவதானிய பலதானிய விதைச்சு 3 மட்டும் அதை அறுவடை பண்ணி உழவு ஓட்டினீங்கன்னா தான் பழையபடி மண் நிலைக்கு வரும். இல்லைன்னா வராது. அதுலேயும் ஒன்றும் இல்லையே. பச்சை மரத்தை உரிச்சா நார் வரும், பால் வரும். வர மரத்தை உரிச்சா என்ன வரும்? பட்டை தான் வரும். அப்போ மண்ணை மலடு பண்ணி போட்டு கொண்டு போய் நான் அதை போட்டேன் இதை போட்டேன் டிஏபி போட்டேன் யூரியாவை போட்டேன் காம்ப்ளெக்ஸ் போட்டேன் 18க்கு 18 போட்டேன் 36க்கு 36 போட்டேன். நீ எதை வேணாலும் போடு, கொம்மரி உள்ளப்பப்ப கிளை வைப்பாளா ஐயா? மண்ணை வயசாக்கிட்டோம். அப்ப இதை மாத்திரைக்கு இன்றைய இளைய சமுதாயம் தயாரா இருக்கணும். அப்ப இந்த தயார் பண்ற வேலை யாருகிட்ட இருக்குது? நம்மளாட்டு இருக்கக்கூடிய ஆர்வலர்கிட்ட தான் இருக்கு. அப்பதான் அடிக்கடி சொல்லுவா, ஒரு குடியானவன் பொழைக்கணும் அப்படின்னா ஆட்டில் 2 வனம், மாட்டில் 2 வனம், கோழியில் 2 வனம், குஞ்சில் 2 வனம், நாயில் 2 வனம், கறவையில் 2 வனம், பண்ணைத்தில் 2 வனம் வந்தா தான் பொழைக்கலாம். அப்ப வார வருமானம்னு ஒன்று வரணும், மாச வருமானம்னு ஒன்று வரணும், 2 மாதத்துக்கு ஒரு வருமானம், 5 மாதத்துக்கு ஒரு வருமானம். அப்ப இது எப்படி வேற ஒரே வெள்ளாம் பண்ண வருமா? வராது. அப்போ கூட்டு திட்டத்தை பண்ணினாத்தான். நம்மால் வேற ஐயா அடிக்கடி எதான் சொல்லுவார், கூட்டு பண்ணையும் பண்ணாத்தான் விளங்குவேன். கீரை ஓட்டா 22 நாள்ல காசு, கொத்துமல்லி ஓட்டா 40 நாள்ல காசு, கரிச்சு குட்டி ஓட்டா 6 மாசம் காசு. 4 கோழி இருந்ததுன்னா ஆத்திரவத்துக்கு அடிச்சுட்டீங்களா,
2 வெள்ளாடு இருந்ததுன்னா சீட்டு வந்தால் விற்று போடலாம், 4 கறவை இருந்ததுன்னா வாரச்செலவு ஓட்டிட்டு போகலாம். ஆடம்பரத்தை குறைச்சாவே மனுஷ வாழ்க்கையில் கடன் இல்லைங்க. உடம்புக்கு 2 தான் பகை, ஒன்று நோய், ஒன்று கடன். அப்போ இந்த 2ல இருந்து எப்படி நம்ம விடுவிக்கிறது அப்படின்னா, எளிமையான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். எல்லாம் பீஸா, ராய் ரொட்டி சுட்டு தந்தோம் போற பீஸா சுட்டு திங்கிறேன். என்னமோ பீஸா பீஸாங்கிறாங்களா, என்ன அளவுன்னு தெரியல எனக்கு. அப்பெல்லாம் எங்கள் கேட்ரிங்கெல்லாம் அப்போ சொல்லி கொடுக்கல. இப்போ இந்த சேப் கலர் சட்டை போட்டு ஃபோன் பண்ண எங்கே வேணாலும் கொண்டாந்து கொடுக்குறானோ வீட்டுக்கு. எங்கள் ஊர் திருப்பூர்லேருந்து 34 கிலோமீட்டர் வரோம், நம்பியூர் குப்பி வேலை எங்கள் ஊர். என் பையனை என்ன பண்ணிக்கிற, டொமாட்டோவுக்கு ஃபோன் பண்ணி பட்டர் பீஸை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். ஜொமாட்டோ இது என்ன அளவு வரும், வாயிலே நுழைந்த அளவு. அப்புறம் அதை கொண்டாந்து நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் போயிட்டு வேற காத்தால 7:45 அவன் வந்து நிற்கிற வாசல். இது என்னடா செக்கச்சவேன்னு சட்டை போட்டு இவனை கடை நம்ம வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. சார் சொல்லுங்க அப்படின்னு. சார் ஆர்டர் உங்கள் புக்காக இருக்குதுங்க உங்கள் ஃபோனில் இருந்துன்னு. எனக்கே தெரியல, என்ற ஃபோன்லேருந்து எடுத்து பண்ணிக்கிறேன். நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. அப்பா நான் தான் பண்ணணுப்பா, வந்துருச்சா அப்படின்ட்டு வந்தேன். என்றானு அப்பா இது சிக்கன் பீஸா அப்படின்னு. என்ற பீஸாங்கிற எப்படி இது திறந்து பார்த்தாக்கா இந்த குழந்தை வவர் எடுத்தா போகும் பார்த்தீங்களா, அப்படித்தான் இருந்தது. ஒரு ரொட்டி மேலே அப்படி மஞ்சளாக கிடக்குது, அது மேலே 5-6 கறித்துண்டு இருக்குது. எவ்வளோன்னு கேட்டால் 450 ரூபா சொல்கிறேன். ஒப்பன் சட்டியோடுதிங்க 450 ரூபாய்க்கு 10 படி அரிசி வாங்கி போடுறதுன்னா என் குடும்பம் 4 நாளைக்கு திங்க மக்கா. இந்த நாய் ஒரு நாளைக்கு திங்கிறதுக்கு 450 ரூபா செலவுன்னு சொன்னாங்களா. அப்போ காரணம் என்ன? அப்பன் சம்பாதிக்கிற கொழுப்பு. வேற என்னதுல ஆடுறானுவோ. மெட்ராஸ்க்கு போய் பாருங்க, அண்ணா சாலையில் குப்பரை படுத்துட்டு ஓட்டுற வண்டி புருன்னு போறேன். அவன் சம்பாரிச்சா போவானா? காசோட அருமை அவனுக்கு தெரிஞ்சா வண்டி இப்படி தூக்கி பிடிச்சி ஓட்டுவானா? 3 வருத்த குழந்தை அடிபட்டு செத்து போச்சுங்க. போட்ட போர்டில் பிறண்டு கொண்டு போட்டி. நீ போ மழைக்காட்டில் போய் ஓட்டு. எங்கால ஆள் இல்லாத போய் ஓட்ட வேண்டியதான. இந்த யூடியூப்பர் ஒருத்தன் இருப்பான இந்த கோயம்புத்தூர்ல, அவனெல்லாம் கட்டி வச்சு ஒதுக்கணுங்கிறேன். எல்லாம் யூடியூப்ல எடுத்து போட்டுட்டு கோப் சட்டி வேலத்து பக்கத்தில் புலவக்காளி வேலையும் ஒரே பைய கருவேப்பழம் கொத்தாட்டம். 19 ஏக்கரை பண்ணையா தேங்காய் பருப்பு காலம், நல்ல வருமானம். பையனுக்கு என்ன வருஷம்? 17 வருஷம். அப்பதான் நடக்குது. பர்த்டேக்கு அப்பங்கிட்ட அப்பா என்னமோ ஜெட் டிடிவி வண்டி கேடிஎஃப் 4.25 லட்சம் வாங்கி கொடுத்தான. போ 18 வருஷம் ஆகிட்டுவேன். ஒத்த பையனை 10 வச்சிருக்கிறீங்க, எவனுக்கு வாங்கி கொடுக்குறான்? அவன் பொண்டாட்டி வேற, நீ 5-6 வச்சுக்கிறியா? இருக்கிறது ஒரு பையன். அவன் மண்ணால்ட்ட என்ன பண்ணுறது? வாங்கி கொடு அரிச்சு உரிச்சு வண்டி வாங்கி கொடுத்தேன். அவர் தேங்காய் பருப்பு என்னைக்கு ஆட்டை கொண்டு போயிட்டார். இவன் அந்த யூடியூப்பை போட்டு அதை ஆட்டையோ ஓட்டுறமுன்னு அவன் தார் ரோட்டில் ஓட்டுறன்னு ஒரு வண்டி தூக்கி பிடிச்சிட்டு கலர் ரோட்டில் மெட்டல் போட்ட ரோட்டில் ஓட்டுனா நிற்குமா? நேர வண்டி டுர்ன்னு பிடிச்சிருக்கிறேன். கிளச்சு கரண்ட் கம்பத்தில் போய் அடிச்சு டப்புன்னு அவத்துக்கு ஆள் போயிடுது. இப்போ அந்த குடும்பத்துக்கு வாரிசு இங்கே பிள்ளை வளர்த்துங்க. நான் வாண்டான்னு சொல்லல, நாம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வையம் ஆளணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லா பாருங்களேன். அப்பாற்பட்ட கஷ்டம் அப்பம் படப்படாது கிழமை நினைச்சா, அப்பம் பட்ட கஷ்டம் மகம் படப்படாதுன்னு நாம நினைக்கிறோம். நாம பட்ட கஷ்டம் நம்ம வையம் படப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க அப்பாரு வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை எங்க அப்பா வாழலை. எங்க அப்பா வாழ்ந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழலை. நான் வாழக்கூடிய எந்திர வாழ்க்கையும் நாளைக்கு என் பையன் வாழ போறதில்லை. ஆசை பேராசைங்க. இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். அந்த காலத்துல கிழமார்கள பூமி வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டானுங்க. நகை வாங்கி வைக்கணும் கூட ஆசைப்படல. பாடுபடுறதுக்கு முதல் வேணும் 8 பிள்ளை 10 பிள்ளை ஏம்பத்த பொழப்பில்லைனா நண்டாஞ்சின்றாட்டு ஊடேகம் குழந்தை. சரி, விவசாயம் பண்ணி நட்டமா இருந்ததுன்னா இன்னைக்கு நாம விவசாயம் பண்ணி ஒத்த பிள்ளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்றோம்.
அப்போ அதே விவசாயம் பண்ணி கரண்ட் இல்லாத காலத்தில் ஏத்தங்கட்டி இறச்சி ஊற்றி நெல் எடுத்து மஞ்சள் எடுத்து கரும்பு எடுத்து வாழை எடுத்து அன்னைக்கு இருந்த மக்களுக்கெல்லாம் உணவு தேர்வை பூர்த்தி பண்ணி தாம்பத்த மக்களுக்கு ஒவ்வொருத்துக்கு 30 ஓன் 40 ஓன் போட்டு கொப்பாருனால எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடிச்சுது? காரணம் அன்னைக்கெல்லாம் உழைச்சாங்க, அன்னைக்கு பாடுபட்டாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா அவன் ஒட்டாட்டு மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் சாணி வலிக்கணும். இன்னைக்கு நம்ம வயனை போய் சாணி வலிச்சோன்னா வலிப்பானா? பால் பேச்சு தெரியுமா வளசு பசங்களுக்கு? மாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குதுன்னு கேட்கறான் என்ற பையன். அப்ப காம்புன்னு என்ன பண்ண பால் வருமில்லடா? அது எத்தனை காம்பு? 4 காம்பு இருக்குமா? இப்போ 4 இருக்குமாப்பா? ஆட்டுக்கெல்லாம் 2 தான் இருக்குது. மாட்டுக்கு 4 இருக்குமாடா, ஒட்டகத்துக்கு 3 இருக்குமாடா, ஆட்டுக்கு 2 இருக்குமாடா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இத்தனை பசங்க படிச்சிருக்கிறாங்களா, படித்த பசங்க கலராக போட்டு சுத்ததெல்லாம் காலேஜ் பசங்க. அவங்ககிட்ட போய் நீர் பிடிப்பு பகுதினா என்னன்னு கேளுங்க. நீங்களும் உங்கள் காலேஜில் கேட்டு பாருங்க. ஒரு செமினார் அட்டன் பண்ணீங்கன்னா நீர் பிடிப்பு பகுதினா என்னன்னு கேளுங்க. எவனுக்காவது தெரியுதா? தெரியாது. எங்க புத்தகத்தில் எவனோ கண்டுபிடிச்சி எவனோ எழுதி வச்சு இருக்கிறது மனப்பாடம் பண்ணி பேட்டு படிச்சு டிகிரி வாங்கிறதுக்கு பேர் அறிவு இல்லைங்க. அனுபவத்தில் கற்றுக்கணும். இந்த உலகத்திலேயே எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது அவனுடைய அனுபவம் தான். யாரு காசு கொடுத்து வாங்க முடியாது. அனுபவிக்கணும்னா வலிக்கு. இப்போ குழந்தை பிறந்தா வலிக்கும்னா அடுத்து சொன்னா தெரியுமா? அவளா பெற்றுட்டாத்த இப்படி வலிக்குமா? ஆனால் தியாகிங்க பொம்பளைங்க குழந்தை இப்படித்தான் வலிக்கும்னு தெரியாத அவளுக்கு. அப்படித்தான் எப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன். நரம்புல நாக்குல முடிக்கிற நேரத்தில் வாழ்த்து பேசுனா தான் வீடியோ பார்த்தேன். பொண்டாட்டி பரவாயில்ல கழுவி ஊற்றினாலும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், சோறு ஒருத்தலி போடுவா. என் பையன் கேட்பேன், ஏப்பா வீட்டுக்கு வந்தால் பேசவே மாட்டேங்கிறேன், வெளியே போனால் அத்தனை பேசுறேன் எப்படிம்பா. அப்பனுக்கு வெளியே போய் பேசினா தாண்டா சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தா தாண்டா சோறு. ஏன் சொல்றேன்னா 1000 தேள்கள் 1 கோடி கொட்டினால் கூட அந்த வலியை பொறுத்துக்கலாமா? ஒரு பெண்ணினுடைய பிரசவ வலி அவ்வளவு கொடுமையான வலிதான். கண்ணு வலிச்சா கண்ணு வலிக்குமா, காது வலிச்சா காது வலிக்குமா, கை வலிச்சா கை வலிக்குமா. ஆனால் பிரசவ வலி வந்தால் அங்கமெல்லாம் வலிக்குமா. அதனாலதான் பொட்டப்புள்ள வறந்துட்டு அந்த காலத்தில் பொம்பளைக்கு ஏன் சனியும் பொட்டையா பிறந்துடுதுன்னு நினச்சிக்குவாங்க. ஏன் நினச்சாங்கன்னா அங்கே அப்பதான் சொன்னா, நாம் அனுபவிச்சு இந்த பிரசவ வழி அந்த குழந்தையும் அனுபவிக்கணும்னு தாய் நினைச்சு அழுகுவாளாம். அதுக்குத்தான் பொட்டப்புள்ள வேண்டான்னு நினைச்சோமே தவிர அது இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சோம். கொஞ்சமா குறுக்க வடுத்தா நெஞ்சு வலிக்குது, அன்னையில வடுத்தா குறுக்கு வலிக்குது. 10 மாசம் தவங்கிறது தவம். அந்த தவம் கிடைக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா கொழு குதிரை குட்டியாட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதுக்கு மேல பெற்றுக்கிறது இல்லை. அந்த காலத்துல அரசாங்கம் உண்டுன்னு போச்சு அப்படின்னு சொல்லி தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அந்த முக்காண செம்பல் அடிச்சு போட்டு விட்டாங்க. எதுக்கு? குழந்தை அளவா பெற்றுக்குங்கடா அப்படின்னு. நம்மால் கேட்கல, 8 10 பெத்த. ஆனால் தென்னை மரம் கேட்டுக்கிட்டு 2 காய்க்கு மேலே காய்க்கவே இல்லை. ஏன்னா இவன் கண்ணில் வார்த்தவன் அது மேலே தான் எழுதியிருந்தேன். அதுக்கு ரோஷம் இருந்தது, அதனால 2ஓட நிறுத்திக்கிச்சு. ஆனால் நம்மால் இப்படி எப்படி இல்லை. ஆனால் அன்னைக்கெல்லாம் சொந்தங்கள் வேணும்னு பார்த்தாங்க, இன்னைக்கு சொத்து வேணும்னு தாங்க பார்க்குறாங்க. எவ்வளவு காசு வச்சிருக்கிறேன். அருமை உறவுகளை, ஒரு காலத்தில் வயதுக்கு மரியாதை கொடுத்தது, இப்பொழுது வசதிக்குத்தான் மரியாதை கொடுக்கிறார்களே தவிர வயதுக்கு மரியாதை இல்லை. அப்ப அந்த பண்பாடு நாம இழந்துட்டோம். மூத்தோர்களை நீங்க மதிக்காத போக போக இழக்க நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இல்லை. என்னத்தை பெருசா சாதிச்சுட்டு நீங்க ஒன்னு 40 வருஷம் வாழ்ந்துட்டேன். இப்படி திரும்பி பாருங்களேன், நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது? 2 குழந்தை தான் கண்ணுக்கு தெரியுது, வேற என்ன இருக்குது? இது வரைக்கும் வீடு வாங்கியிருக்கிறேனா, காடு வாங்கியிருக்கிறேனா, கார் வாங்கியிருக்கிறேனா, சமூகம் சொல்ற மாதிரி என்னத்தை சம்பாதிச்ச? பையன் கேட்கறான்ல, வாயிலேயே பேசுறேன் கொப்ப இடத்த சம்பாரிச்சு வச்சா அவனுக்கு சோறு ஓட சொல்றேன். மருமவ கேட்கறா, மாமியார் கேட்கறான், கோயாலும் கொப்பன் 100 நகை ஓட்டாங்களை நீ வச்சு பொழச்சியா கேட்கறா.
அத்த பெரிய ஆம்பளை சம்பாரிச்சு புருஷனை இழிச்சுவாயின்னு கட்டி கொடுத்துருக்கிறாளே மகனை, அதாரும் பேச மாட்டாளுவோ. செல்லா காசுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர இந்த காலத்துல செல்லுகின்ற உறவை யாருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. காசுதான் மதிப்பு. பொட்டி பொட்டியா பணம் வேணுங்கிற கருமத்தை திங்க முடியுமா? பொத்துன்னு மஞ்சனாரை வச்சு கீழே விழுந்துட்டேன். டவுசர்ல இருக்கிற வேணா, அடே மஞ்சனாரா கீழே விழுந்துட்டேன், வா தூக்கி 50,000 தூக்குமா? யாரு தூக்குவா? ஒரு படி சாம்பல் தான். ஈரோட்ல இப்பெல்லாம் சுடுகாட்டு கொண்டெல்லாம் போக வேண்டாம். முன்னெல்லாம் தகன மேடைன்னு ஒன்று இருக்கு. எல்லாம் பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ ஒரு இடத்த வாங்கி அமைதி பூங்கான்னு சொல்லி சுடுகாடு, கரண்ட் சுடுகாடு, எலக்ட்ரிக் சுடுகாடு. ஏன்னா வேற கட்டி வரிச்சோம்னு சொன்னால் மரம் போகுது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சி வச்சாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் மொபைல் சுடுகாடு. ஃபோன் பண்ண வீட்டுக்கே வருது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, பங்காளி செத்தா பணம் தூக்க மாட்டா. போங்கடா, இந்த காலத்தில் எவனும் தூக்க மாட்டா. பணத்தை கட்டினா அவனா கொண்டாந்து அவனா எடுத்துக்கிட்டு போய் அவனா எரிச்சு அவனா 1/4 மணி நேரத்தில் ஒரு சொம்பளை சாம்பலை கொடுக்குறேன். இந்த காலம் அப்படி மாறிடுச்சு அருமை உறவுகளே. நாம் விவசாயத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லி பச்சை கலர்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் வச்சா மீட் எடுத்துடலாமா? சேவ் ஃபார்மர்ஸ், விவசாயம் காப்போம். மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்திலே வெடித்தால் மட்டுமே விவசாயத்தை காக்க முடியும். இளைய சமுதாயம் மீண்டும் விவசாயத்தை கையில் எடுத்தால் மட்டுமே தான் விவசாயத்தை காக்க முடியும். வந்திருக்கிறது நிறைய பார்க்கிறேன், எபோ 40 தான், நோ யங்ஸ்டர்ஸ். இதை இங்க மஞ்சுநாதனுக்கு மேல அண்ணன் நயன்தாராவை கூட்டி கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு இடம் பிடிக்குமா? எள்ளு போட்டா எள்ளு தெரிக்காது. நீங்கள எல்லாத்துக்கும் அதுதான் ஆசை, வேற என்ன ஆசை? அவன் போட்டாட்டி ரதியாட்டு இருந்தாலும் அதை பார்க்க தெரியாது. அடுத்த மாடுங்க அக்கா நல்லா பாருங்களேன். அவன் பொண்டாட்டி தீனோ பொட்டு வைப்பா, தீனோ பூ வைப்பா, தீனோ புடவை கட்டுவா, தீனோ பவுடர் அடிப்பா, அது தெரியாது. கூட வேலை பார்க்க அக்கா இன்னைக்கு சூப்பராக வந்திருக்கிற, இப்படி அழகா இருக்கிறேக்கா. ஏன் அவன் முன்னாடி சொல்லல? நல்லா பாருங்களேன், சோறு போடுறல சோறு ஒரு 4 நாள் சாப்பிட்டு போட்டு, தங்கம் இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கிறடா, பாவக்காய் கூட்டு சூப்பராக இருந்துச்சுடா, அந்த ரசம் கையில் ஊற்றி குடிச்சுடா, டாடாடாடா அந்த மாங்காய் பச்சடிக்கு அந்த வெள்ளத்துக்கு என்ன ருசி தெரியுமா? என் ஜாமி சூப்பராக எவனாச்சும் சொல்கிறானா? நல்லா சேசிப்பி மண்ணவாரி போடுற மாதிரி வாயில் ஓட்டியா. இன்னைக்கு ரசத்துக்கு கொஞ்சம் புளி பத்தல, பொரியல் எதுக்கு இவ்வளோ உப்பு போட்ட? மாங்காய் பச்சடி வச்சு முகர மாதிரியா? அவளுக்கு அடுத்த நாள் சமைக்க தோணுமா? சோத்துல விஷத்தை தான் வைப்பா. எப்பவுமே பாராட்ட கற்றுக்கோணும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படித்தான் எங்கள் அப்பா பொண்டாட்டி ஒரு 4 நாள் பாராட்டுறான்னு சொன்னாருன்னு சொல்லி ரசம் ஊற்றுனான். அருமையாக இருக்குதுடா தங்கம். என்கிட்ட மட்டும் காசு இல்லைடா, இன்னைக்கு தக்காளி ரசம்னா தக்காளி ரசம் ஜம்முன்னு இருக்குதுடா, காசு மட்டும் இருந்ததுடா, கைக்கு ரெவண்டு ஒன்றுக்கு வளையல் பண்ணி போடுவேன். பொட்டுன்னு விழுந்தது மண்டையில் ஒரு அடி. ஏண்டி இன்னைக்கு நம்ம ரசம் சளிச்சு போச்சுன்னு பக்கத்து விட்டு சுமதிக்கிட்டு ரசம் ஆகிட்டு வந்து ஊத்துனா நீ பவுடு பண்ணி அவளுக்கு ஏற்றுவியா? நான் கண்டனாக்கா, நம்மளுக்கு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரி ரசமா நம்ம ரசமான்னு. ஒரு நாள் ரசம் வச்சா, என்னடி ரசம் மாமா இது நவரசம் அப்படின்னா. புளி ரசம் தெரியும், தக்காளி ரசம் தெரியும், மிளகு ரசம் தெரியும், பருப்பு ரசம் தெரியும், எலுமிச்சம்பழம் ரசம் தெரியும், புதினா ரசம் தெரியும், இது என்னடி நவரசம் அப்படின்னு. 9 வீட்டில் ஆளுக்கு ஒரு கரண்டி ஊசி வாங்கின அப்படின்னா அதான் நவரசம். வார்த்தைகள் தாங்க. கணவன் மனைவிக்கு எதுங்க சந்தோஷம்? பாராட்டிகிட்டே இருக்கணும். லவ் பண்ணுங்க பொண்டாட்டியில, அவன் பொண்டாட்டியில குறிப்பு இல்ல இல்ல காதலிங்க. எங்க இளமையில் வருவதற்கு பேர் காதல் அல்ல, தட் இஸ் கால்ட் அஃபெக்ஷன். அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். இந்த 16, 17, 18 இதெல்லாம் பண்ண அக்குறுமம் கொஞ்சமா பண்ணுது. நாமக்கல்ல போய் பாருங்க, அந்த மொட்டைப்பாறை ஒன்று இருக்குது, கோட்டை அனுமார் கோயில் பாறை ஒன்று,
சோடி சோடியா சோடி சோடியா சோடி சோடியா கொண்டிருக்கிறேன். எனக்கு பபுர்வாயில எரியறது. அந்த வயசுல நம்மள எவ்வளவு பார்க்கலையா? அதுக்குதான் காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை. அருமை சொந்தங்களே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமெல்லாம் அந்த நீங்களாம் அதிகமாக காரில் போகிற ஆளுங்க டவுன் பஸ் ஏற மாட்டீங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போ ஏறுங்க, அப்போ ஏறுனீங்க, இப்போ ஏறி பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் நைட் ட்ராவல்ஸ் ஏறினீங்கன்னா சோடி சோடியாக கொண்டிருக்கானுங்க. திங்கக்கிழமை காலையில் அவன் எப்போ இழிச்சு வாங்க ஓமனத்தை கட்டிட்டு பாடுபட்டு கோயம்புத்தூர் பெரிய காலேஜுக்கு வருஷம் 2.5 லட்ச ரூபா பணம் கட்டி பிள்ளை படிச்சாகணுமே, முதல் தலைமுறை பட்டதாரி ஆகட்டும், நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து பஸ் வச்சு விட்றேன். இவன் அங்கேயே துப்புட்டா வச்சு ஒரு சீட்டு போட்டு வர்றான். அப்போ கேட்குறான், யாருக்குமா? அவன் ஏலகாட்டுப்பட்டியில் ஃப்ரெண்டு வருவாப்பா, ஸோ காயத்ரி, அவளுக்காக பாடுறேன். அடுத்த கலெக்டரேட்லேயும் ஒருத்தன் ஏறுறேன். ஈரோடு வர வரைக்கும் அது பண்ணுற அக்குருமெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பிள்ளைகளை பெற்று வளர்த்துறதுக்கு இந்த காலத்தில் பயமாக இருக்குது. பிள்ளையாவிட்டு பையனாவிட்டு எங்க அந்த பிள்ளை காக்கா குஞ்சாட்டு இப்போ கருன்னு 16 கடையாக இருக்குவேன். என் பிள்ளைக்கு மஞ்சள் கலர் சுடிதாருன்னு நம்ம எடுப்பா இருக்கு. உங்கள் ஒரு கலர் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ஒரு 4 வருஷம் போட்டு எறியற துணியவே அந்த தொலாவு தெரிஞ்ச அப்பனுக்கு வாழ்க்கை முழுக்க கூட வர மாப்பிள்ளை எந்த அளவுக்கு தொலாவே கட்டி வைப்பேன். அந்த ஆப்ஷனை பிள்ளை கொடுக்கறது. ஐ எம் மேஜர். கண்ணால் மூச்சுக்கு போய் 4 வருஷத்துல முண்டச்சியாய் வீட்டுக்கு வர. பாவம் பூரா பொம்பளையில் தான் சாடுதுங்க, ஆம்பளை பசங்களை சாடுறதே இல்லை. இவன் குடியான குடி குடிச்சு போகாத வழக்கம் போய் 2 குழந்தை கொடுத்துட்டு 35 வருஷத்துல அவன் செத்து தொலைஞ்சிடுறேன். இவனை கட்ட பாவத்தை தவிர அந்த பாவி என்னங்க பாவம் பண்ணா? இவனை கட்டி 2 பிள்ளை பத்த தவிர இவி அம்மா மங்களித்தோடு இருக்கிறவா காலத்துக்கும் எந்த விசேஷத்துக்கு போனாலும் முன்னால போய் நிற்கிறான். ஆனா இந்த புள்ள இந்த குடியாரனை கட்டி, யாருக்கு தெரியுமா அருமை சொந்தங்களை, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோன்னு நித்த குடியார புருஷன் கூட குடுத்தம் நடத்தி 2 பிள்ளைகளை வளர்த்துறா பாத்தியா? அந்த பெண்ணுக்கு தான்